டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸில் டிப்ளமோ அண்ட் ஐடி ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருச்சு. இந்த வீடியோவில் நம்ம அந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன சப்ஜெக்ட் கோட், என்ன போஸ்ட் கோட் கொடுக்கணும், என்ன ஐ ஃபிட்னஸ், குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக நம்ம எப்படி கிளிக் பண்ணணும், ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணுறது, இப்படி எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி அப்ளை பண்ணுறவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதினவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன டவுட்ஸும் இந்த வீடியோ மூலமாக கிளாரிஃபை ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி சத்யா அகாடமி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கிற மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் வீடியோ கோர்சஸ், தட் இஸ் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ கோர்ஸும் டிஎன்பிஎஸ்சி ஐடிக்கான கோர்ஸும் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஜேடிஓ கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதில் சப்ஜெக்ட் கோட் 443 ஜேடிஓ கோர்ஸும் 509 சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சரில் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 யூனிட் 3 கண்டென்ட் இருக்குது. தட் இஸ் டவுன் பிளானிங், ஆர்கிடெக்சர், பில்டிங் சர்வீசஸ், இந்த 3 கண்டென்ட் இருக்குது. இந்த 3 கண்டென்ட்டுக்கான வீடியோஸும் நம்ம ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் போட போகிறோம். அதே மாதிரி ஐடிஐ கோர்சஸ், அதோட ஃபீஸ் வந்து 2500. அதில் சப்ஜெக்ட் கோடு ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சவங்களுக்கான 388 ட்ராட்ஸ்மேன் சிலபஸ் இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரி நமக்குரிய 490 தட் இஸ் பிஇ சிவில் இன்ஜினியரிங்குரிய 490 சப்ஜெக்ட் கோடு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறதுக்குரிய அந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் ட்ராட்ஸ்மேன் அதுக்குரியதும் அதே கோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த 2500க்கு அந்த 2 கோர்ஸும் இருக்கும். இந்த 6000க்கு இந்த 2 சப்ஜெக்ட் கோட் டிப்ளமோ லெவலில் இருக்கிற பிடபிள்யூடிக்கும் உள்ளது, மற்ற ஓவர்சியர் ஜேடிஓ அதுக்கும் உள்ளதில் நமக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் கோடில் வரும். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸ்ல போங்க. அதில் ரெக்ரூட்மெண்ட்ல எக்ஸாம் டேஷ்போர்ட் இருக்கும். இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ன்னு போனீங்கனாலும் இந்த ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆக்டிவாக இருக்கிற எக்ஸாம்ஸ், நடந்துட்டு இருக்கிற எக்ஸாம்ஸ் இருக்கும். அதில் 2026 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவல் இதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் போய் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கிறதுல ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ வந்து இந்த அப்ளிகேஷன் டேட் இருக்கிற டைம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் விண்ணப்பிக்கன்னு இருக்குல்ல, ஸோ அப்ளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் எந்தெந்த இதெல்லாம் நம்ம ஆக்டிவாக இருக்குது, குரூப் 1 எக்ஸாம்ஸ்னு வந்து டேட் இருக்குது. அதே மாதிரி 29/7 வரைக்குமே டேட் இருக்குது. நமக்கு வந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் டேட் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிடுங்க. இல்லாட்டி ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ண எக்ஸாம்ஸ் எல்லாமே லிஸ்ட்டில் வரும். கடைசியாக வந்து கீழே வந்து எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அது வரும். ஸோ அதில் போய் அதில் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதில் வந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 2 வரும். ஸோ அதை அப்ளை பண்ணி அதை ரீட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுவோம், சேவ் கன்னியூ கொடுத்துருங்க. ஸோ அடுத்து அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர். ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்கிற நாம்ஸ் படி இருக்கணும். நமக்கு ஃபோட்டோ சைஸு, ஃபோட்டோ இதெல்லாமே அந்த சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாம்ஸ் படி இருக்கணும். ப்ளஸ் நம்ம என்னைக்கு டேட் ஃபோட்டோ எடுத்தோமோ அந்த டேட்டை வந்து நேமும் டேட்டும் அந்த ஃபோட்டோவில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆரில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே ஏதாவது அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக திருப்பி சில டீட்டெயில்ஸ் மட்டும் டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை டைப் பண்ணிடுங்க. முக்கியமான நம்ம டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இது மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் திருப்பி ஒரு தடவை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக அட்ரஸ்ஸு அது எல்லாமே வந்து அப்டேட்டடாக தான் இருக்கும். கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது மட்டும்தான் ஒரு பேசிக்கான வெரிஃபிகேஷனுக்கான வந்தது. ஸோ சேவ் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில் வரும். அட்ரஸ் ஆல்ரெடி இருக்கிறதானா, கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அது ரெண்டும் என்டர் பண்ணிட்டீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து எக்ஸாம் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நமக்குரிய சப்ஜெக்ட் கோட்ஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கோட் 443 டிப்ளமோ சிவிலுக்கு அண்ட் பிஇ சிவிலுக்கு, சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நமக்கு பிடபிள்யூடியில் வாட்டர் ரிசோர்ஸில் கேட்டிருக்கிற ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்குரிய சப்ஜெக்ட் கோட் 509. ஸோ இது கண்டிப்பாக ரெண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு இதுக்கு 509ல் ஒரு 3 யூனிட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் டவுன் பிளானிங். ஸோ அது நம்ம அகாடமியில் வந்து டவுன் பிளானிங்கும் ஆர்கிடெக்சரும் தனியாக எடுக்க தான் போகிறோம். ஸோ 443 எக்ஸ்ட்ரா ஒரு 40 to 40 கொஷின்ஸுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிஐயில் சர்வேயர், ட்ரேட் சர்வே அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் சப்ஜெக்ட் கோட் 490 அதை கிளிக் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் வராது, ட்ரேட் டிராஃப்ட்ஸ்மேன் அது வராது.
அது வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் வரும். ஸோ டிப்ளமோ பிஇ சிவிலுக்கு இந்த 3 சப்ஜெக்ட் கோடு தான். இந்த 3 சப்ஜெக்ட் கோடை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன கேட்டகரியோ அது மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மாற்றுத்திறனாளியா, எக்ஸ் சர்வீஸ் மேன், இதெல்லாம் எஸ் இல்லை நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், இப்போ நீங்கள் கரண்ட்லி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் என்னென்ன உண்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன், இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் கோட்லாம் கிளிக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தேவையான கோடு, நம்ம இப்போ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிஇ சிவில் முடிச்சிருக்கீங்க, லேட் என்ட்ரியாக முடிச்சிருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வெறும் பிஇ சிவில்னா அதை மட்டுமும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட் கோடில் நீங்கள் எல்லாத்துக்குமே அதுவே கிளிக் ஆகிரும். சரிங்களா? ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டிகிரி இன் இன்ஜினியரிங், டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அந்த சப்ஜெக்ட் கோட் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு தேவையானது எல்லாமே வந்துடும். எது தேவையில்லையோ, இப்போ உதாரணமாக நீங்கள் ஐடிஐ முடிக்கல அப்படின்னா ஐடிஐ நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. டிப்ளமோ முடிக்கலன்னா டிப்ளமோ கிளிக் பண்ண தேவை. அதில் எதுவுமே கிளிக் பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணாலும் அந்த ரெட் கலரில் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ எனி யூஜி டிகிரி, டிகிரி இன் இன்ஜினியரிங், டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்கு. ஸோ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து நம்ம ஃபுல் டைமாக படிச்சிருக்கோமா இல்லையாங்கிறத நிறைய இடத்துல இப்போ கேட்குறாங்க. அதுக்குரிய ப்ரூஃபாக நம்ம கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டையும் வச்சாகணும். சரிங்களா? இப்போ விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸில் கலர் பிளைண்ட்னஸ், நைட் பிளைண்ட்னஸ் இருந்தால் நிறையா போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி ஐ ஃபிட்னஸ் வந்து நமக்கு பிடபிள்யூடி 3120 இருக்குல்ல, அந்த 3120க்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஐ ஃபிட்னஸ் வைக்கணும். அதே மாதிரி ஐடிஐயில் ரோடு இன்ஸ்பெக்டர் எழுதுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து எழுதணும். தட் இஸ் 443-388. சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே நம்ம ஐ ஃபிட்னஸ் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஐ ஃபிட்னஸ் வாங்கிடுங்க. ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்குரிய சப்ஜெக்டை நம்ம கிளிக் பண்ணாதனால, தட் இஸ் கிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 இருக்குல்ல, அது அப்ளை பண்ணியிருந்தோம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும். ஸோ அதை சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு பண்ணுறீங்கன்னா ஆமான்னு கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. பண்ணீங்கன்னா அதுக்குரிய ப்ரூஃப் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து எக்ஸாம் சென்டர், பேமெண்ட் கேட்டகரிக்கு வந்து கன்செஷன் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருங்க, இல்லையா ஆமாங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட் அப்லோடு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிடிஎஃப், அடுத்து ஹையர் செகண்டரி பிடிஎஃப், எஸ்எஸ்எல்சி, டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், தட் இஸ் அப்புறம் ப்ரூஃப் எவிடன்ஸ் வந்து ஃபுல் டைம் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் சிவில் கோர்ஸ் மார்க் ஷீட். ஸோ அதோட கன்சல்டேட் மார்க் ஷீட் வைக்கணும், ஐ ஃபிட்னஸ் வைக்கணும். ஸோ இது எல்லாமே அப்லோட் பண்ணால் தான் பேமெண்ட் கேட்வேக்கு போகும். பேமெண்ட் கேட்வேயில் வந்து நம்ம யூபிஐ எந்த பேங்கிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்து பேமெண்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இன்னும் நான் ஐ ஃபிட்னஸ் வைக்காதனால இன்னும் எனக்கு அடுத்த டாக்குமெண்ட் போகாமல் இருக்குது. ஸோ போனதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நம்ம முக்கியமாக அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து எக்ஸாம் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ், சிவில் இன்ஜினியரிங் 443-509, அடுத்து சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில். இந்த 3 நாளும் நீங்கள் தனியாக போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜிஎஸ் எழுதுனது போக இது 3 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேல நடக்கும், ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு டேல நடக்கும். ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அகாடமிக்கு வந்து கால் பண்ணலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு இதில் வந்து சப்ஜெக்ட் கோட் 443-509, 490-388 இந்த 3க்குமே வந்து நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். 509 கிளாஸ் டவுன் பிளானிங் கிளாஸும் அடுத்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அதோட மெட்டீரியல்ஸும் இருக்குன்ட்டு அதையும் வந்து நான் அடுத்து ப்ரொசீட் பண்ணுவேன். ஸோ வேறு எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னா கேளுங்க. தேங்க்யூ.